நீங்க ஜாமன் ஜெவராஜ் விந்து போனதே பல இடங்களுக்கு பாத்தீங்கன்னா அவருடைய ஒன்னு ரெண்டு இந்த நண்பர்களோட சுத்துறது, லூட்டி அடிச்சு அங்க லாட்ஜ்ல ரூம் போட்டு தங்குறது, யாருமே அவங்களுக்கு கவனிப்பார் அல்ல. அந்த மாதிரி ஊழியத்துக்கு போகும்போது சீக்கிரமாக நீங்க விழுந்து போறதுக்கு அது ஒரு திறந்த வாசலாக இருக்கும். எங்க நீங்க ஊழியத்துக்கு போனாலும் உங்க மனைவியை கூட்டிட்டு போங்க. அதுதான் ஒரு ஊழியனுக்கு பாதுகாப்பு. ஏன்னா என்னதான் நம்ம கடவுளுடைய வல்லமையை தரித்து இங்க தேவனுக்கு ஊழியம் செஞ்சாலும் கூட இந்த மாம்சத்துல தான் இங்க இருக்கிறோம். இந்த மாம்சம் எப்போதுமே பலவீனம் உள்ளது. இந்த இருதயம் எப்போதுமே கிறுக்குள்ளதும் கேடு உள்ளதுமா இருக்கிறது. இங்க நம்ம போராடுகிறோம், எதிர்நீச்சல் அடிக்கிறோம், கர்த்தரை நிமித்தம் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு அவைகளெல்லாம் போராடி நம்ம ஜெயித்து கொண்டிருக்கிறோம். அதனால எங்க நீங்க ஊழியத்துக்கு போனாலும் உங்க மனைவியோட போங்க, அதுதான் பாதுகாப்பு. என்னைக்கு உங்க மனைவியை நேசிங்க. கல்யாணம் முடிச்சப்ப எந்த அன்பு இருந்துச்சோ சாகிற வரைக்கும் அந்த அன்பு இருக்கணும். மனைவி கல்யாணம் முடிச்சதப்பறம் குண்டாயிட்டா அதாயிட்டா இதாயிட்டான்னு மனைவியை போட்டு அங்கிட்டு கண்ணு இங்கிட்டு கண்ணு பாயக்கூடாது. அடுத்தவங்களுக்கு போதிக்கிற நாம் எனக்குத்தானே போதியாமல் இருப்பது என்னன்னு கேட்கிறார் பவுலடிகள். இப்போ உங்களுக்கு முதலாவது போதிக்க கத்துக்கணும். எங்க ஊழியத்துக்கு போனாலும் உங்க மனைவியை கூட்டிட்டு போக கத்துங்க. ஒருவேளை தனியா போனா கூட உங்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு இருக்கிற ஊழியர்களை கூட்டிட்டு போங்க கூட. அருமையானவர்களே, கிறிஸ்து நம்மை பரிசுத்தத்துக்கு தான் அழைச்சிருக்கிறார், அசுத்தத்துக்கு அல்ல. அதனால எதெல்லாம் என் வாழ்க்கையை அசுசிப்படுத்துமோ அதையெல்லாம் என் வாழ்க்கையில நீக்கி போட கத்துக்கணும். எப்ப பார்த்தாலும் சினிமாத்தனமான பாட்டு, சினிமாவை கேட்கறது, அந்த சினிமா டோன் எடுத்து கிறிஸ்துவுக்காக பாட ஆரம்பிக்கிறது, சினிமாவில் வர்ற டைலாக்ஸ் எல்லாம் கற்றுக்கொண்டு இங்க மேடையில பிரசங்க மேடையில வந்து பயன்படுத்துற விஷயம், இதெல்லாம் பாருங்க, இது எல்லாமே அவர்களை விழத்தள்ளும். ரொம்ப ஆபத்தான விஷயம். அப்ப ஊழியம் செய்ய நீங்க வந்துட்டீங்கன்னா லோபத்தனமான சில விஷயங்கள்லாம் களைந்து எரியறதுக்கு கற்றுக்கொள்ளணும். அர்ப்பணிக்கப்பட்டவர்களா இருக்கணும், தியாக மனப்பான்மை இருக்கணும், சிலுவையை சுமக்கணும். ஒரு ஊழியக்காரன் அவருக்கு சீசனா இருக்கிறவன் சிலுவை சுமக்கணும். சிலுவை சுமக்காதவன் சீசனாக இருக்க முடியாது. இன்னைக்கு பல போதகர்கள் ஊழியர்கள் சிலுவையை சுமக்கிறது இல்லை. சிலுவை சுமக்கிறதா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவுக்காக இந்த உலக ஆசாபாசங்கள் எல்லாம் வெறுக்கணும், ஒதுக்கணும். இந்த எண்ணம் இருக்காதனாலதான் இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் விழுந்து போறாங்க. வல்லமையா எடுத்து பயன்படுற மாதிரி தெரியும், பொசுக்குன்னு விழுந்துருவாங்க. ஏன்? இந்த மாதிரி காரியங்கள் தான். இன்னைக்கெல்லாம் நீங்க பாருங்களேன், இந்த இனம் இனத்தோட சேரும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊழியக்காரங்களாம் பாருங்களேன், இந்த ஜஸ்டின், ஜான் ஜெபராஜ், ஜெசுவடியான், பாலசேகர், இன்னும் இந்த கிரண் எல்லாம் இருக்காங்க. எல்லாம் பாருங்க அந்த பொல்லாத ஆவிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிறோம். அப்படி இதுல ஒரு சிலவங்க கொஞ்சம் கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இவங்க சேர்ந்த செட்டுனால பாத்தீங்கன்னா திருந்த முடியாது அவங்களால. ஏன்னா சேர்ந்த செட்டு அந்த மாதிரி ஓரளவுக்கு தெளிவா உள்ளவங்களையும் இந்த செட்டுக்குள்ள போகும்போது கெடுத்துரும். அப்ப ஒரு ஊழியக்காரங்க கூட்டு சேர்ற விஷயத்தை குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சரியான சத்தியத்துல இருக்கிறவங்க கூட நீங்க கலந்து சம்பாஷித்து அவங்களோடு கூட ஐக்கியமாகனீங்கன்னா அவங்களுடைய அந்த பக்தி வைராக்கியம், அவங்களுடைய அர்ப்பணிப்பு, அவங்களுடைய தியாகம் இதெல்லாம் உங்களை ஒட்டும். இப்ப பெருமையுள்ள ஆசாமிகள்கிட்ட, பொருளாசையுள்ள ஆசாமிகள்கிட்ட, பொய் பேசுற ஆசாமிகள்கிட்ட, அற்புதம் அது இது வல்லமை அப்படின்னு உருட்டுற ஆசாமிகள்கிட்ட நீங்க கூட்டு சேர்ந்தீங்கன்னா சீக்கிரம் விழுந்து போகிறதுக்கு அது ஒரு எளிதான வழியாகி